ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்காண்டி அந்த கடவுள்கிட்ட ஒவ்வொரு நாளும் நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே நல்லபடியாக இருங்க. இன்றைக்கி என்னென்னா ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். அதோட கிருத்திகை, இன்னைக்கு கிருத்திகைங்க. இந்த கிருத்திகை அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பொருள் வீட்டில் வைக்கணும், எந்த பொருள் வைக்கக்கூடாது, வீட்டில் வந்து அந்த முருகன் அருள் நிறைந்து குழந்தைகளை அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, வீட்டில் கடன் பிரச்சனை தீர்றது, இதுக்குரிய சொல்யூஷனை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், எப்பயுமே வீட்டோட வாசலில் வந்து கோலம் மங்களகரமாக போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இப்போ என்னென்னா, எதனால் அப்படி வீட்டில் வந்து கோலம் போட்டிருக்கணும், கோலம் போடுறது எதுக்கு ஃபஸ்ட்டு, அது மாதிரி வீட்டில் எந்த பொருளை வச்சா வீட்டில் வந்து மங்களம் நிறைஞ்சு அந்த மகாலட்சுமி நிறைஞ்சு இருப்பாங்கன்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட சேனலில் ரொம்ப பேர் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. அதே மாதிரி சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக்கோ கமெண்ட்டோ இல்லை சப்ஸ்கிரிப்ஷனோ பண்ண மாட்டேறீங்க. பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. பார்க்குறவங்க கொஞ்சம் என்ன மனசில் வச்சு ஒரே ஒரு கமெண்ட், உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணி விடுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க. இன்றைக்கி வந்து கிருத்திகை அன்னைக்கு எங்கள் அப்பா முருகனை வச்சு, முருகருக்கு நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து வீட்டில் என்ன பண்ணேன்னா, காலையில் சீக்கிரமே எந்திரிச்சாச்சு, 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு காலையில் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு சூப்பராக நான் இன்றைக்கி வந்து செங்கோண கோலம் தான் நான் போட்டிருந்தேன். அப்போ தான் நான் பார்த்தேன் யூடியூப்பில். சரி, ஓகே, எனக்கு அதையே போட்டுருவேன், எனக்கு அவ்வளோவெல்லாம் கோலம் வராதுங்க, யூடியூப்பில் தான் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நிலவாசல் நான் ஆல்ரெடி வீடியோ நிறைய இதில் நான் போட்டிருக்கேன். நிலவாசலில் என்ன பண்ணுவேன்னா மஞ்சள் வைப்பேன். நான் மஞ்சள் தேய்ச்சி, ஏன்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நிலவாசலில் வந்து அந்த திட்டு மாதிரி அமைஞ்சிடுச்சு. இப்போ இருக்க ஒவ்வொருத்தவங்க வீட்டிலலாம் அந்த இது கிடையாது. அந்த மாதிரி வச்சுருக்கனால அதில் ஃபுல்லாக மஞ்சள் தடவி அதுலேயும் சூப்பராக கோலம் போட்டாச்சு. அன்றைக்கி என்னமோ அந்த செங்கோணத்தவும் கோலம் சூப்பராக வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கோலத்தை போட்டுட்டு நல்ல வேளை பசங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வேறு அன்றைக்கி வீட்டில் இருந்தனால அவங்க வீட்டில் இருந்துக்கு பக்கத்தில் பாப்பா படுக்க வச்சுக்கிட்டாங்க. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் ஒரு 5 o'clock வரைக்கும் நான் சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து கோலத்தெல்லாம் போட்டுட்டு அப்புறம் போய் பூவை எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, வாசலில் வந்து அந்த நிலவாசலில் மஞ்சளை தடவிட்டு மிச்சம் மஞ்சள் வச்சுருந்தேன். கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மஞ்சளை ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன், தெளித்து விட்டுட்டேன். வாசலில் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட்டு சாமி இது இருக்கும்ல அதுக்கு கீழேயும், ஏன்னா இன்றைக்கி வந்து முருகனுக்கு வந்து கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும். அதனால் வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவோன்ட்டு நல்ல கோலெல்லாம் போட்டு விட்டுட்டு, நான் வந்து வீட்டில் வந்து முருகர் சிலை இல்லை, என்கிட்ட வந்து வேல் தான் இருக்குது. அதனால் அந்த வேல் வச்சு நான் எப்போயுமே அபிஷேகம் பண்ணுவேன். வேல் வாங்கினதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது. இந்த ஒரு வருஷமாகவே நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நல்ல பலன் இருக்குது. நிஜமாக வந்து நம்ம இவங்களை கும்பிடணும் அவங்கள கும்பிடணும் கிடையாது. நம்ம மனசுக்கு நிறைஞ்சு நம்ம மனசார அந்த ஒரு செகண்ட் எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த கடவுளை பற்றி மட்டுமே யோசித்து, என்னை பொறுத்தளவு சாமி முன்னாடி நிற்கும்போது எதுவுமே இல்லாமல் நம்ம மனசில் என்னைக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் இப்படி இருக்குது அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு செகண்ட் எந்த ஒரு நினைவுமே வராமல் ஏதாவது ஒரு அப்படி அமைதியால் இருக்க முடியாது தான். நானே இருந்திருக்கேன்னா, ஆனால் அந்த ஒரு செகண்ட் சரவணபவ இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் ஏதாவது அஷ்டலட்சுமி அப்படி ஏதாவது ஒரு இது நீங்கள் வந்து மனசில் நினச்சி அந்த ஒரு 10 நிமிஷத்தை மட்டும் சாமிக்காண்டி செலவிடுங்களேன். கண்டிப்பாக அதுக்கு நிறைய பலன் இருக்குங்க. இன்றைக்கி வந்து காலையில் வந்து அபிஷேகம் மட்டும்தான் பண்ணேன். இன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணி நீங்கள் வீட்டில் வைக்கிற விளக்கோடு சேர்த்து வெற்றிலை தீபமும் ஏற்றணும். நான் அது வந்து உங்களுக்கு சாயந்தரம் நான் ஏற்றுறேன். அப்போ நான் லைவ் போடலான் இருக்கேன். சாயந்தரம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ வந்து எப்போ அப்லோட் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் இது அப்லோட் ஆன கொஞ்சம் நேரத்தில் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து லைவை பாருங்கள். இன்றைக்கி சாயந்தரம் தான் நான் வந்து போடலான் இருக்கேன். வெற்றிலை தீபம் ஏன் போடணும்னா, வீட்டில் வந்து கடன் அதிகமாக இருக்குங்க. நாங்கள் வந்து காசு வேலைக்கு போகிறோம், ஆனால் சம்பளம் எல்லாமே வருது, எல்லாமே இதாக இருக்குது, ஆனால் கையில் காசு நிற்க மாட்டேங்குது, செலவு மட்டும்தான் போகுது, சேவிங்ஸ்ன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வெற்றிலை தீபம் போடுங்க. அது மாதிரி இன்றைக்கி வியாழக்கிழமைனால வெற்றிவேல் தீபத்தோடு நான் வந்து குபேர பூஜையும் நான் பண்ணுவேன். இன்றைக்கி அதையும் தயவு செய்து மறக்காமல், உங்களால் பண்ண முடியலாட்டியும் பரவாயில்ல, பண்ணுறதையாவது பாருங்கள். அதுவே பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். எந்த விஷயத்தை நம்ம வந்து ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப பார்க்குறோமோ அதுதான் நம்ம எண்ணங்களுக்குள்ளே போய் நம்மளை
நம்மளை வந்து அந்த விஷயம் செய்ய தூண்டும். கண்டிப்பாக இது வந்து 100% உண்மை. நம்ம வந்து இப்போ நல்லா படித்து நல்ல ஒரு இதில் வரணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து அந்த மணி படிப்பு சம்மந்தமாகவே பார்த்தோம்னா நம்ம மைண்டு அதிலேயே இருக்கும். இல்லை அதுலேருந்து லைட்டாக டைவெர்ட் ஆனாலும் நம்ம வேறு எதில் டைவெர்ட் ஆயிடுவோம். இது உண்மை, நிஜமா. அப்படின்னேல நம்ம வந்து இந்த மணி விஷயங்களை நான் வந்து உங்களை நம்புங்கன்னு சொல்லலை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நான் ஓடுறேன், நான் சம்பாதிக்கிறேன், இதுக்கு எதுக்கு நான் அந்த கடவுளை நம்பணும் கேட்குறவங்களுக்கு தான் இது. நீங்கள் ஓடுறீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா, ஆனால் அந்த ஓட்டத்துக்கு உங்கள் உடம்பு பலத்தை கொடுக்குறது யார்? அந்த கடவுள் மட்டும்தான். நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க போய் தான் நம்ம வந்து எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம். காலைல இப்போ தூங்குறவங்க காலைல எந்திரிக்கிறோமான்னு கேட்டால் அது நிச்சயம் கிடையாது. நிச்சயம் இல்லாத உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழும்போது எல்லா விஷயத்தையும் சின்னதாக ஒரு சந்தோஷம், ஒரு மன அமைதி கிடைக்கிறதே பெரிய சந்தோஷம்னு இருக்கவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. கோடி கோடியாக காசு செலவு பண்ணிலாம் மன நிம்மதியை தேடிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டிலையே இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம மன நிம்மதியாக இருக்கலைன்னா எப்படி? சரி வாங்க, வெற்றிலை தீபம் ஏன் போடணும்னு சொல்கிறேன். நம்ம வந்து வெற்றிலை தீபம் எப்படி போடணும், செங்கோணம் முக்கோணம் போட்டுறணும். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் கீழே போட்டுக்கோங்க. இல்லைனா இப்போலாம் பலகாவே அந்த மாதிரி விற்கிது உங்களுக்கு, அந்த மாதிரி வாங்கிக்கிறவங்களும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு பட்ஜெட் இல்லை, அதனால் இன்றைக்கி நான் காலையில் இப்படி போட்டிருக்கேன். ஈவினிங் நல்லா பெரிய குளமும் போடலான் இருக்கேன். ஏன்னா வெற்றிலை வச்சு போடணும். இப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்காண்டி சின்ன குளம் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, காலையிலே பால் எப்போவுமே பாப்பாவுக்கு வாங்குகிற பால் பசும் பாலே வாங்கி நான் வச்சுட்டேன். நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் வந்து காய்ச்சக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி பண்ணணும். எப்பயுமே நீரை ஊற்றி தான் நம்ம கழுவணும். அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் வேல் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க பூஜை அறையில் இருக்க விளக்கெல்லாம் நீங்கள் பொருத்தக்கூடாது. இதுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னே நம்ம வந்து வீட்டில் நான் இப்போதைக்கு வந்து செப்பரேட்டாக குபேரரோடைய விளக்கு இருக்கிறனால அதை நான் வந்து கீழே இறக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த விளக்கை பொறுத்திட்டு எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு பால் அபிஷேகத்துலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். நான் எப்போயுமே முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதை தான் நான் வந்து எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிக்கோங்க. விளக்கு ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு முருகரை வச்சு பால் அபிஷேகம். இப்போதைக்கு எங்கள் வீட்டில் வேல் மட்டும்தான் இருக்குது. இன்னும் முருகன் சிலை எதுவும் வாங்கலை. என் மாமியார் சொல்லிட்டாங்க வீட்டில் சிலைலாம் எதுவுமே வைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் இப்போதைக்கு வேல் மட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இந்த தடவை எப்போயுமே நான் வந்து சஷ்டி வரதை வந்து இப்போ தான் போன வருஷம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஸ்டார்ட் பண்ணேன். வெற்றிகரமாக 2 வருஷம் முடிச்சுட்டேன். இது வந்து 3வது வருஷம். இந்த வருஷமும் நல்லபடியாக போகும் நம்புறேன். இந்த வருஷம் கண்டிப்பாக நான் செல்ல வாங்கிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம். நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் போடும்போது இந்த மாதிரி முருகருக்கு ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் அந்த அபிஷேகம் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து பால் ஊற்றிட்டு, 2வது சந்தன குங்குமம் வச்சுட்டு தீபம் காட்டணும். ஃபஸ்ட்டு வந்து பூ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தூப ஆராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த தீபத்தை வந்து நம்ம அணைச்சிக்கலாம். தீபம்ன்றது அந்த இதை வந்து நம்ம சூடம் பொறுத்தவரை சூடத்தை வந்து அமர்த்திட்டு திரும்ப ரிப்பீட்டடாக திரும்ப தண்ணி ஊற்றிட்டு, நான் எப்பயுமே 5 அபிஷேகம் பண்ணுவேங்க. பன்னீர், பால், தண்ணி, சந்தனம், குங்குமம். சந்தனம், குங்குமம், தண்ணியில் இது அது என்னது திருநீர். இது எல்லாத்தையுமே ஒரு நேரம் இந்த சந்தனம், குங்குமம், திருநீரை வந்து கரைச்சும் போடுவேன். இல்லைனா அந்த மஞ்சள் அந்த மணியை அப்படி நான் வந்து உதிரியாகவும் போட்டு கும்பிட்டுக்கிறவேன். இந்த மணி போட்டுட்டு நான் வந்து சாமி கும்பிட்டுக்கிறவேன். அதை மாதிரி பண்ணுங்க. லாஸ்ட்டில் வந்து வெற்றிலை தீபம் போடும்போது அந்த வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெத்தலையை வந்து நல்ல 4 அந்த செங்கோண சரவண பவன் போட்டு ஒவ்வொரு லெட்டர்லையுமே நீங்கள் அந்த வெத்தலையை சுற்றி வச்சுருங்க. இது வந்து செப்பரேட்டாக 5 விளக்கு போடுவாங்க தெரியுமா, அந்த இது போடுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படி தான் எல்லா வெத்தலையும் வச்சு அது மேலே வந்து மண் விளக்கு வச்சு போடுறது தான் பெரிய விசேஷமான விஷயம்னா அது மண் விளக்கு மட்டும்தான். நம்ம வந்து வீட்டில் எவ்வளோதான் விளக்கு வச்சுருந்தாலும் அந்த மண் விளக்கில் வந்து அவர் குடியேறுவார் பாருங்கள், அதை பார்க்குறதுக்கே சொர்க்கமாக இருக்கும். அந்த மண் விளக்கில் தான் நம்ம வச்சு கும்பிடணும். நான் வந்து அதுக்குன்னு தனி அந்த நெய் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நான் சாயந்தரம் காமிக்கிறேன். அந்த இது நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து எல்லா விளக்குலையும் நான் வந்து வச்சுருவேன். அந்த விளக்கில் பூரா வச்சுட்டு அந்த வெற்றிலையோட காம்பை வந்து அந்த விளக்குக்குள்ளே வந்து நம்ம பிச்சு போடணும். சரிங்களா? அப்படி நம்ம போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கிற எல்லா கடனும் போகுங்க. நிஜமாக கடன்லாம் வரது ஈஸியாக வந்துடும், ஆனால் போகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம தலைகீழாக நின்று குட்டிக்கரணை அடித்தாலும் போகவே போகாது. ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 11 வாரம் கணக்கு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து கிருத்திகையினால் நான் சாயந்தரம் இந்த மாதிரி விளக்கு போடுறேன். ஆனால் நீங்கள் கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்க காலையில் விடியற் காலையில் செவ்வாய்க்கிழமை, அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்,
செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடுங்களேன், அதோட பலனே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம சாமி கும்பிட தான் நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே வீட்டில் லட்சுமி எப்படி தங்குவாங்கன்னா வீட்டில் வந்து சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும். சந்தோஷம் நிறைஞ்சு இருந்தாலே அவங்க வந்து நம்ம வீட்டில் குடி போயிடுவாங்க. ஏன் வாசலில் கோலம் போடணும், மஞ்சள் தெளிக்கணும்னா நம்ம வீட்டுக்கு வரும், இப்போ யாராவது ரிலேட்டிவ் வராங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வீடை சுத்தம் பண்ணி வச்சுருவோம். ஐயோ நம்மளை இந்த குறை சொல்லிடக்கூடாது அந்த குறை சொல்லிடக்கூடாதுன்னு வீட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வச்சுருப்போம். அப்படி வச்சுருக்கும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு மிகப்பெரிய காடே யார், கடவுள் தான். அவங்க வீட்டுக்கு வரையில நம்ம மிகப்பெரிய கெஸ்ட். அவங்க வீட்டுக்கு வரணும்னா நம்ம எப்படி வீடு அப்படியே கந்தரகோலமாக எங்கே பார்த்தாலும் துணி, எங்கள் வீடுமே அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெள்ளி செவ்வாய்க்கு அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நானுமே மாற்றிக்கிட்டு தான் வரேன். இவ்வளோ ஓப்பனாக யார் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியலை, ஆனால் நானுமே மாற்றிக்கிட்டே தான் வரேன் கொஞ்சமாக எல்லா விஷயத்தையும். அது மாதிரி வீட்டில் எப்போயுமே கோலம் போட்டோன்னே மஞ்சள் தெளித்து விட்டுருங்க. அது வந்து வீட்டுக்கு மகாலட்சுமி வர்றதுக்காண்டி மட்டும் இல்லை, உங்கள் வீடு வந்து கிராம பக்கம் இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்தாலும் சரி, எந்த விதமான பூச்சி, ஏன்னா முதல்லலாம் வந்து பாத்ரூம்ன்றது வீட்டை விட்டு தனியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கனால நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க, எல்லாரோட சேஃப்டிக்காண்டியும் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். எல்லாமே சயின்ஸ் தான். இது வந்து டோட்டலி வந்து ஆன்மீகம் மட்டும் கிடையாது. நம்ம பண்ணுற விஷயம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் தான். அதனால் வீட்டில் எல்லாருமே மஞ்சள் தெளிங்க, பன்னீர் இருந்தாலும் பன்னீர் தெளிங்க. டெய்லியுமே எந்திரிச்சு ஒரு பத்தி பொருத்தி வைங்க. அதை விட வேறு விஷயம் எதுவுமே கிடையாது. பத்தி பொருத்தி வைங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்டில் சொல்லுவாங்க, நாங்கள் என்னதான் சாமி கும்பிட்டாலும் சரி, என்னோட வீட்டிலலாம் நிறைய பேர் அந்த மாதிரி புலம்பியிருக்காங்க, என்னத்தை தான் சாமி கும்பிட்டாலும் சரி, கடன் மேலே கடன், பிரச்சனை மேலே பிரச்சனை, சாமி கும்பிட விளக்கு பொருத்தி வச்சாலே சண்டை வந்துடுது. அப்படிலாம் நிறைய தடவை நடந்திருக்கு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் கண்ணுக்கு நேராக பார்த்த விஷயம்னா ஒன்று இருக்குது தெரியுமா. எங்கள் குடும்பத்திலேயே ஒருத்தவங்களுக்கெல்லாம் அந்த அளவுலாம் பிரச்சனை வந்து ரொம்ப அந்த இதை தாண்டி வரதெல்லாம் கஷ்டம். அந்த பிரச்சனையிலையும் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, விளக்கு தாங்க. அந்த அப்பேற்பட்ட பிரச்சனையில் குடும்பமே நிலக்குடிஞ்சு உட்கார்ற சமயத்தில் கூட விளக்க பொருத்தி வச்சு முன்னாடி உட்காந்து எதுவுமே புலம்பலை, அழுகலை, எதுவுமே பண்ணலை. அமைதியாக சாமி முன்னாடி விளக்கை எப்பயும் போல் வீட்டில் எல்லா விளக்கையும் பொருத்தி வச்சு சாமி தாங்க கும்பிட்டாங்க. மழை போல் வந்த பிரச்சனையும் படி போல் போகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அன்னைக்கு அந்த வீட்டில் இந்த விஷயம் நடந்துச்சு. கண்ணுக்கு நேராக நான் பார்த்தேன். அப்போ கூட யோசித்தேன், என்னடா இப்பேற்பட்ட பிரச்சனையிலே அவங்க நின்று சாமி கும்பிட்றாங்களே. சத்தியமாக எனக்கெல்லாம் அந்த மனதைரியம் இப்போ தான் வந்திருக்கு. அப்போலாம் எனக்கு கிடையவே கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து யாருமே வந்து கடைசி வரை வரப்போகிறது கிடையாது. நமக்கு நம்ம மட்டும்தான், நம்மளும் நம்ம மனசாட்சி மட்டும்தான் நம்ம கூட வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், மனசாட்சி மட்டும்தான் நம்ம கூட வருங்க. அதாங்க உண்மை. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் அம்மாவாக இருந்தாலும் சரி, அம்மா பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாருமே கூட வரமாட்டாங்க. அந்த கணவன் நம்ம மனசாட்சி மட்டும் தான் நம்ம கூட வரும். அதனால் அதுக்கு உண்மையாக இருங்க, சரிங்களா. அது மாதிரி அன்றைக்கி நான் வந்து வெள்ளியில் மிஞ்சி வாங்கியிருந்தேன். எப்போயுமே ஆடி பெருக்கன்னைக்கே வாங்கிட்டேன் நான். ஏன்னா போன தடவை ஆடி பெருக்கன்னைக்கு தான் வாங்கினேன். கரெக்டாக ஒரு வருஷம் கூட வரல. அதுக்கப்புறம் தான் இந்த மிஞ்சி இப்போ நான் வாங்கினேன். சரி அதையே வச்சு சாமி கும்பிடுவோன்னு சொல்லிட்டு கும்பிட்டேன். போன தடவை வாங்கினக்கெல்லாம் இந்த தடவை ரொம்ப வெள்ளி விலைலாம் கூடிடுச்சுங்க. அது மாதிரி அந்த ஓரத்தில் வந்து கலசம் தான் நான் வச்சுருக்கேன். அரிசி போட்டு நான் வந்து கலசம் வச்சுருக்கேன். இந்த தடவை நான் வரலட்சுமி நோம்பு கும்பிடலான்னு நினச்சிருக்கேன். நீங்களும் எனக்காண்டி சேர்ந்து சாமி கும்பிட்டுக்கோங்க, நல்லபடியாக வரலட்சுமி நோம்பு கும்பிடணும்னு. அதுவும் நினச்சிட்ருக்கேன். அப்கமிங் உங்களுக்கு அந்த வீடியோவும் வரும் கண்டிப்பாக. உங்களுக்கு இப்போ நான் சொன்னதில் ஏதாவது மனசதாபங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி இதெல்லாம் நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லினா கூட சரி தான், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முருகர் அழகாக குளிச்சுட்டு வந்துட்டாரா, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரவும் எப்பயுமே நான் ஒரு சின்னதாக வந்து தட்டு வச்சு அதில் வந்து அரிசி போட்டு ஒரு காயின் வச்சு அது மேலே தான் எங்கள் அப்பா உட்கார வைப்பேன். அதே மாதிரி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லா விளக்கையுமே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அழகாக அன்றைக்கி வந்து பூ வேறு கிடைக்கல, வரலை, எப்பயும் வராங்க. அதனால் இருக்கிற பூவை வச்சு தான் நான் சாமி கும்பிட்டேன். இனி ஈவினிங் தான் நல்லபடியாக கும்பிடலான்னு நினச்சிருக்கேன். அன்றைக்கி இந்த பார்த்திங்களா இப்படி தான் என்னோடய வீடு எப்போயும் இருக்கும், மங்களகரமாக நல்லா கோலம் போட்டு நல்லா வாசல் ஃபுல்லாக மஞ்சள் தெளித்தாலும் வீடே அப்படி இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிருத்திகையை நல்லபடியாக கொண்டாடுங்க. விரதம் இருக்கணும். இன்றைக்கி நான் விரதம் இருக்கலை. நீங்கள் யாராவது இருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நாளைக்கு தான் இருக்கலான் இருக்கேன். இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து நாளைக்கு சாயந்தரம்
வரைக்கும் கிருத்திகை இருக்குது. அதனால இன்றைக்கி முடிஞ்ச அளவு சாமி கும்பிட்டுட்டு சாயந்தரம் போய் முருகன் கோவில் ஏதாவது இருந்தால் அங்கே பால் அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறதை பாருங்கள். அபிஷேகத்துக்கு தேவையான ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே லைஃப் vlog. மறக்காமல் நம்மளோட சேனலை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாருமே இன்றைக்கி ஒரு லைக் பண்ணுங்கள். எப்படி பிடிச்சிருக்கா இல்லை நான் பார்க்குறேன்.